உள்ளத்தில் நல்ல உள்ளம் கொண்ட எங்கள் சொக்க தங்கமே, எவருக்கும் தலைவணங்காத தன்மான சிங்கமே, வீர விளைஞ்ச இம்மண்ணில் நீங்கள் புதைக்கப்படவில்லை, செந்தூர பூவை போல் விதைக்கப்பட்டிருக்கிறார். என்றும் நீங்கா நினைவுகளுடன் உங்கள் கேப்டனின் முரட்டு பக்தன் பட்டாசு பால், கேட்டரிங் மாவட்ட தொண்டரணி இணைச் செயலாளர். ஒரு கேப்டனை பற்றி ஒரு கலெக்டரும் கேப்டன் பிரவாரில் ஒரு வசனம் பேசுவாங்க. 2 பேரும் பேசிக்குவாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல கலெக்டர் பேசுவார், அப்புறம் கேப்டன் பேசுவார். வாட் இஸ் திஸ்? என்னையா அது? நீ என்ன நாட்டை அமைதிப்படுத்த வந்த புத்தரா, இல்லை மறுபடியும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க வந்த காந்தியா? வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாமல் வேலை பார்க்குற கவர்மெண்ட் சர்வெண்ட் சார். அப்போ நாங்கள்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையா? காக்கி சட்டை போட்டவனெல்லாம் போலீஸ்காரனும் இல்லை, கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இல்லை. அப்போ திமிரா பேட்டி கொடுக்குற மட்டும்தான் கவர்மெண்ட் சர்வெண்டா? தெரிஞ்ச உண்மைகளை வெளியே சொல்ல அதிகாரம் தேவையில்லை, எவனுக்கும் பயப்படவும் தேவையில்லை. நீ என்ன ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பா? என் வீட்டு பக்கத்தில் ஹரிச்சந்திரன் இருக்கான்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் சார் தெரியும். பிரபாகரா, நீ ரொம்ப பேசுகிற. சாரி சார், நீங்கள் பேச வைக்கிறீங்க. நான் கலெக்டருங்கிறத மதிக்காமல் நடந்து பேசிட்டு இருக்கிறேன். நான் சாதாரண மனுஷனே மதிக்கிறவன். ஆனால் நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால உங்கள் பதவியை தப்பாக பயன்படுத்துறீங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போட உரிமை இருக்குது, கேள்வி கேட்க உரிமை இல்லையா? தப்பை தட்டி கேட்கக்கூடாதா? தப்புன்னு புலம்புற. அப்படி என்னையா தப்பை கண்டுட்ட? வீதியில் விளக்கிறத பற்றி கவலைப்படுற நீங்கள் வீரபத்திர லாரி போகிறதுக்கு மட்டும் ரோடு போட்டு கொடுத்தது தப்பு இல்லையா சார்? மாவட்டத்தை வளமாக்க வந்த நீங்கள் ஒவ்வொரு கட்சி மாவட்ட தலைவரி வளமாக்கிட்ட தப்பு இல்லையா சார்? பிரதமரோ ஜனாதிபதியோ இங்கே வந்தா தடுப்பு கட்டு போட்டு தப்பை தடுக்க நினைக்கிற நீங்கள் அரசாங்க சொத்து திருடு போனது தடுக்காமல் இருந்தது தப்பு இல்லையா சார்? சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு கொடியேற்றுறது தான் சார் கலெக்டரோட வேலை. மக்களோட குறைகளை சொல்லி மனுகளை தூக்கிடுறது தான் சார் கலெக்டரோட வேலை. ஆளுங்கட்சிக்கு சலாம் போட்டு அன்னாடங்காட்சியில் மண்ணை போடுறதா சார் கலெக்டர் வேலை? முதல்ல நீ பத்திரிகைக்கார்ட்ட சொல்லியிருக்க கூடாது, அதான் முதல் தப்பு. சரி, பத்திரிகைக்கார்ட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? தப்பு பண்ணவங்கெல்லாம் பிடிச்சிருப்பேன், கிழிச்சிருப்பீங்க. வெட்டி வச்சிருந்த யானை தண்டங்கள் சந்தன மரத்தெல்லாம் யார் சார் பிடிச்சது? டிஎஸ்பியா? அதை பிடிக்க துப்பு கொடுத்தது எம்எல்ஏவா? உனக்கு பேரும் புகழும் கிடைக்கலங்கிற ஆத்திரம் தான் இப்படி நடந்துக்கிறேன். மக்களுக்காக உழைக்கிறதான் என் லட்சியமே, பேரையும் புகழையும் தேடி அலையதில்லை. அப்புறம் ஏன் எம்எல்ஏ பிடிச்சி நீ துடிக்கிற? ஒரு திருடன் தப்பிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். எம்எல்ஏ திருடன் சொல்றியா? திருடுறவனு திருடன் தான், அதுக்கு துணை போறவனு திருடன் தான். பதவியை தப்பாக பயன்படுத்துகிற எல்லாருமே திருடங்க தான். கள்ளங்குறிச்சி நடந்த சம்பவத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு 3 பேர் உயிரிழக்கும் போது சரியான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 72 உயிர்கள் தடுக்கப்பட்டு இருக்கும். உயிரோட மதிப்பு தெரியாது அவனுக்கு. அவன் கொடுக்குற மாமூல் காசு தான் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒளி. அதில் எத்தனை உயிர்கள் இருக்குன்னு தெரியுமாடா அவனுக்கு? இதில் சம்மந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகளை இடம் மாற்றம், ஏழைகளின் உயிரோ திண்டாட்டம். இதில் யாருக்கு தான் கொண்டாட்டம்? 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ உள்ள தலைமுறையை கொண்டுடாதீங்க. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். என்றும் கேப்டனின் புனித பாதையில் பாலமுருகன் என்கிற பட்டாசு பாலு, கேட்டரிங், அரியலூர் மாவட்ட தொண்டரணி இணைச் செயலாளர். நன்றி. இவன் கேப்டனின் பயமறியா தம்பிகள், நிறைஞ்ச மனசு அன்னதான நற்பணி குழு. நன்றி. 2026 யார் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்க? அது மக்களும் தெய்வமும் முடிவு பண்றது. கேப்டன் சொல்றதான் நாங்களும் சொல்லுவோம். எங்களை தான் தேடி கூட்டணிக்கு வருவாங்க. எங்க கட்சி இல்லாம எந்த கட்சியும் கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியாது. இது கேப்டன் சொல்றது, நாங்க தான் அதே தான் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த கட்டவுட்டில் கட்டியிருக்கிறது கயிறு இல்லை, எங்க தொண்டர்களோட நரம்பு. அந்த மாதிரி தான் உழைக்கிறோம் நாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, சம்பளத்துக்கு மட்டும் உழைக்கிறோம்ல நாங்க, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் உழைக்கிறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் உழைக்கும். நன்றி.